கிரேவி செம்மையாக இருக்குது பார்க்கவே. ரோட்டை நல்லா சாப்பிட்டா தான் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே சமைக்கிறதுனால பைக்லாம் ரோட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கு. நாங்களும் ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அவ்வளோ நிறையா இருக்குது. செத்த நண்டு நிறையா இருக்குது. செத்த இந்த பொருட்டு கூட்டமாக குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குடும்பத்தை கொல்றீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லை. நீ திங்கும் போது தெரியாது. நான் தான் திங்கலையே. இதான் ஒரு குடும்பமாக இருந்தாங்க தூக்கிட்டேன். இந்த குடும்பத்தோட ஹெட் ஒருத்தர் இருக்காரு. மொத்த பெருசாக இருக்காரு. எனக்கு மட்டும் தான் கண்ணு தெரியலையா? இல்லை நான் நிற்கிற இடத்துல பழமை ரொம்ப நாளாக உயிரோட இருந்திருப்பாருன்னு நினைக்கிறாரு. கேட்ச் கேட்ச் பிடிச்சி ஒரு சாக்கு ஃபுல்லாக பிடிச்சி உங்களுக்குலாம் நத்தை சமைச்சு கொடுப்போம். இன்னைக்கு இவங்களாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். சமைக்கிற மாதிரி பேசுகிறான். உள்ள போய் இந்த பாசி இருக்கிறதுனால தானே இங்கே நத்தை நிறைய இருக்குது. இதான் தின்னுட்டு உயிர் வந்துட்டுருக்கீங்க. எந்திரிக்கும் நத்தை முட்டைன்னு நினைக்கிறேன். நாங்கள் பொறுக்க ஒரு ஏரியா தீர்ந்து போயிடுச்சு. அடுத்த ஏரிக்கு வந்திருக்கோம் பொறுக்கிறதுக்கு. இவ்வளோதான் பொறுக்கிருக்கோம். நாவப்பழம் மாதிரி தான் இருக்குது பார்க்க. பொறுக்கிற சாக்கில் எல்லாம் ஏமாதி சுற்றுதுங்க. இந்த ஒன்று நிற்கிது. கட்டை போய் தூக்கிட்டு வந்துச்சுட்டு கேட்டால் பெட்ரோலுக்கு தான். மக்களே நத்தை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதை சமைக்க போகிறோம். இப்போ கிரேவி தான் செஞ்சு புரோட்டாவோட வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம நண்பர்களுக்கெல்லாம் நம்ம வந்து நத்தை கறி செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தண்ணியை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் நத்தை வந்து சுத்தமாகும். நத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து தண்ணியில் போடணும். அது வேக வேக தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் வெளில வந்து சுத்தமாகும். தண்ணியில் போட சுடு தண்ணியில் போடணும். அது தண்ணி தான் சூடாகும். மொக்க ஜோக். நைஸ் ட்ரை, டூ நாட் ட்ரை அகைன். தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கு. நம்ம நத்தையை உள்ளே கொட்டி நத்தையை நம்ம சுத்தம் பண்ணிடலாம். இப்போ நத்தையோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நத்தை எல்லாமே செத்துருச்சு. நம்ம இது கோனிஷி கொண்டு வந்திருக்கோம். இது உள்ளே உள்ளது அப்படியே இது உள்ளே தான் நம்ம சதை தான் கறி உள்ளே இருக்க தான் கறி. இந்த ஓடை எடுத்துகிட்டு அந்த கறியை எடுத்து நல்லா ஒரு 4 தண்ணி 5 தண்ணி ஊற்றி அலசணும். அப்போ தான் உள்ள அந்த வளன்னு இருக்கும். அதெல்லாம் அப்போ தான் போகும். அதெல்லாம் போட்டு அலசிட்டு கறி வச்சு சமைக்க வேண்டியதான். நத்தை நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்துட்டோம். அடுத்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சுட்டு அது உள்ள கறி எடுத்துடலாம். வந்து நத்தை எப்படி உள்ளேருந்து வெளில எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மேலே ஒரு ஓடு இருக்கும். இதை எடுக்கணும். ஐயோ வாடா வர மாட்டேங்குது. இந்த வந்துருச்சு. நத்தையில் வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது. இங்கே பாருங்க. இந்த மாதிரி கம்பியை உள்ளே விட்டு இப்படி எடுத்து அதை இப்படி எடுத்து இப்படி போட்டுற வேண்டியதான். இதுக்காக இந்த கம்பி எங்கேருந்து எடுத்து வந்து வேலை செய்ய சொன்னேன். இன்னைக்கு தான் இந்த கிளிப்பை பார்த்தேன். அங்கேயே ஒருத்தர் போட்டேன் அப்படி அப்படியே கிடக்கு. கேட்டுறா எனக்கு குட்டி நம்ம நத்தையிலேருந்து கறி எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு. அதோட நம்ம உப்பு போட்டு நல்லா அலசிட்டோம்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும். 4 தடவை அலசணும். அது கொலை கொலைன்னு ஒரு மாதிரியாக போயிடும். அந்த வயலை ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும்.
மஞ்சள் தூள் போட்டு பண்ணி வச்சுக்கணும். கொடுங்க நான் நம்ம நத்தை கறி செய்ய போகிறோம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு பட்டை போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சுத்தம் செஞ்ச நத்தை கறியை சேர்த்துக்கலாம். கிரேவி செம்மையாக இருக்குது பார்க்கவே. கறியாக நல்லா வெந்துருச்சு. இறக்கி நம்ம சாப்பிட வேண்டியதான். ஆசமாக இருக்குது. நத்தை கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சமைச்சு முடியாமல் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருட்டாகிட்டு நாங்கள் அதுக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. புரோட்டா நல்லா சாப்பிட்டா தான் இருக்குது. ஏன்னா நம்ம செய்யல புரோட்டாவோட நத்தை கறி சூடாக இருக்குது நல்லா. பெருசாக சாப்பிடுங்க சாமி. நீங்கள் சாப்பிடல சாமி விரதம். நத்தை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நாளாவது நத்தைக்கறி நான் சாப்பிட்டு. நத்தைக்கறி எப்போவுமே இப்படி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் குக் பண்ணாலும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நத்தைக்கறி செம்ம வேறு லெவலில் இருக்குது. யாரையெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி நத்தைக்கறி செஞ்சிங்கன்னா காரம் கொஞ்சம் பெப்பர் அதிகமாக போட்டு சமைங்க. அப்போ தான் அந்த நத்தையோட டேஸ்ட்டு உங்களுக்கு செம்மையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே சமைக்கிறதுனால பைக்லாம் ரோட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கு. நாங்களும் ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். வண்டியெல்லாம் வருது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து முடிக்கலாம். நாங்கள் லைட் வாங்கி வீடியோ எடுக்கணும். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா